Good afternoon, students. மதிய வணக்கம். So, last class நம்ம meet பண்ணோம். So, in last class வந்து நம்ம 6th standard ICT-ல இரண்டாவது பாடம் செகண்ட் லெசன் வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? கம்ப்யூட்டர் லேப எப்படி சேஃப்டியா கையாளணும் அப்படிங்கிறது. கரெக்டா? ஸோ லேப்ல நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நம்ம லேப்ல வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே, ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். யூஸ் த கம்ப்யூட்டர் லெபார்டரி சேஃப்லி, எப்படி வந்து கணினி ஆய்வகத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது இல்லையா? ஸோ கிளாஸ் இரண்டாவது பாடம் முடிஞ்சுது. இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாவது பாடம், பணி செயல் முறைமையும் கோப்புகளை கையாளலும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம். ஸோ இந்த பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல பார்ட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ போன வகுப்புடைய இரண்டாவது பாடத்தினுடைய MCQ வந்து லாஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அப்ப நம்ம என்னெல்லாம் கத்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்படிங்கிறத இதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 10 நிமிஷம் ஒரு ஒன் வேர்ட் டெஸ்ட். ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க வந்து ஆன்சர்ஸ், கொஸ்டின்ஸ் நான் ரீட் பண்ணுவேன், ஆப்ஷன்ஸ் நான் கொடுப்பேன். ஆன்சர்ஸ் வந்து நீங்க பேப்பர்ஸ்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு அங்க டியூட்டர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால லாஸ்ட் 10 மினிட்ஸ் செகண்ட் லெசனுடைய MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ அப்பதான் நம்ம வந்து என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? சரி, இன்னைக்கு மூன்றாவது பாடம் கோப்புகளை கையாளுதல் மற்றும் பணி செயல் முறைமை. பணி செயல் முறைமை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் பணி செயல் முறைமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு புக் ஷேர் பண்றேன். ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஓஎஸ், நம்மளுடைய மொபைல் போன் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஆண்ட்ராய்டா, ஆப்பிள், ஐபோனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு இது வந்து மாத்துறோம் இல்லையா? போன்ஸ்ல வந்து ஒரு நேம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கணினியில் இருக்கக்கூடிய ஒரு சில வகையான மென்பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம் இத. ஓகேவா? சோ இந்த இது இருந்தாதான் இப்ப இந்த விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். விண்டோஸ் இருந்தா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த நம்ம வேர்டு, எக்ஸல் இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பீங்க. இந்த வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாரு. ஸ்கிரீன்ல ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப நான் இதுல போய் நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஎஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால தான் நமக்கு வந்து இந்த கணினியில இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்மளால செய்ய முடிகிறது. ஸோ இது வந்து ஒரு பயனர் இடைமுகம்னு சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ். பணி செயல் முறைமையின் மூலம் பயனர் தனது பணிகளை செய்வதற்கு இடைமுகத்தை பெறுகின்றார். கணினியை தொழிற்படுத்தியவுடன் தெரிவிப்பியில் இப்பயனர் இடைமுகமே, யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு இருக்கும். சோ இந்த பணி செயல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா, a user interface is given to user by the operating system to do his task. This interface is displayed on the screen when the computer is turned on. நமக்கு வந்து இந்த டாஸ்க்ஸ் எல்லாம் எல்லாமே பண்றதுக்காக உபயோகப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஓஎஸ், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது. நம்ம அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஓஎஸ் பத்தி நமக்கு இவ்வளவுதான் இந்த வருஷ பாடத்துல இருக்கிறது. அடுத்த வருஷ பாடத்துல தான் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 6th 7th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இப்ப பாருங்க, அதுக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு இங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணேன். இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஓபன் பண்றீங்க. இப்ப இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல ஏதோ சம்திங் நான் டைப் பண்றேன். இத கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இது சேவ் பண்றதுக்கு கேட்கும். சேவ் சேவ் பண்றதுக்கு வந்து இது என்ன கேக்குது, நீ எங்க சேவ் பண்ணணும், இந்த கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணுமா, இந்த கம்ப்யூட்டர்ல நீ எங்க சேவ் பண்ணணும்,
கதை இருக்கா. சோ இதுல நீ எங்க சேவ் பண்ணும், இது எல்லாமே இந்த எல்லோ கலர் இருக்கு தெரியுமா, இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டை வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறத வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் காட்டுறேன். இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல எல்லாம் இருக்கா, இந்த எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே வந்து இப்ப MCQ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டர் எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ். இந்த MCQ இதுதான் இந்த ஃபோல்டருடைய பெயர். சோ இந்த ஃபோல்டர் நான் எவ்வளவு ஃபைல்ஸ் வச்சிருக்கேன் இருக்கா. இதுல வந்து இது என்ன டைப் ஆஃப் ஃபைல், இது வேர்ட் டாக்குமெண்ட், இது வந்து PDF டாக்குமெண்ட், இது பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் அப்படி சொல்லிட்டு என்ன டைப் ஆஃப் ஃபைல் இங்க பாருங்க. நான் ஒரு ஃபைல் மேல கிளிக் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் 7th ஸ்டாண்டர்ட் ICT ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு PPT வச்சிருக்கேன். அதை வந்து பவர் பாயிண்ட் வந்து PPT அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட். அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய டேட், எந்த டேட்ல இதை நான் லாஸ்டா இந்த ஃபைலை டச் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ஆத்தர் இதை 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 உருவாக்கினவங்களுடைய பெயர் என்ன, அதோடைய டைட்டில் என்ன, எல்லாமே வந்து ஃபைல்ஸ் அண்ட். நான் உங்களுக்கு புக்ல வந்து கதை ரீட் பண்ணல, எல்லாமே டெமோல காட்டுறேன். ஸோ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வந்து ஃபோல்டர் அப்படிங்கிறது திஸ் எல்லோ ஐகான். இந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ நான் இங்க மேக்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. இது லாஸ்டா நான் எப்பெல்லாம் டச் பண்ணிருக்கேன், இதனுடைய சைஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு காட்டுதா. ஸோ இதனுடைய இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்றேன், பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா இது எந்த இடத்துல லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு, இது ஃபைல் ஃபோல்டர்ல இந்த ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கு, இது ரீட் ஒன்லி ஆக்சஸா, இதனுடைய இது என்ன வெர்ஷன், ஸோ இதனுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன, இதனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் ஏதாவது இருக்கா, நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா, எல்லாமே அந்த ஃபோல்டர் பத்தின ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட், ஃபோல்டருங்கிறது அதுக்குள்ள மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ். இந்த ஃபோல்டரோட பேரை வந்து ரீநேம் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். நம்மளால வந்து ஒரு ஃபோல்டருடைய பேரையும் ரீநேம் பண்ண முடியும், ஃபைல்ஸ் உடைய பேரையும் நேம் மாத்த முடியும். பட் ஃபைல்ல வந்து நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்னு இந்த ஃபைலை வந்து நான் வந்து கண்ட்ரோல் S கொடுக்குறேன், சேவ் ஆகுது. இந்த பிசில நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்லயே சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்ல 6th ஸ்டாண்டர்ட் ICT போடுறேன், 6th ICT அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நான். சோ இப்ப இங்க மேல பாருங்க, இந்த ஃபைலோட நேம் இங்க வந்திருக்கா, என்னுடைய கர்சர் மூவ்மெண்ட் பாத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஃபைலோட பேர் வந்திருக்கா. சோ அங்க என்ன இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட் ICT. இப்ப நான் இதனுடைய எங்க இது வந்து சேவ் ஆயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. சோ இப்ப இந்த இடத்துல டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணிருக்கோம் இல்லையா. 6th ஸ்டாண்டர்ட் ICT அப்படிங்கிறது இங்க டெஸ்க்டாப்ல நமக்கு வந்துருச்சா. எந்த இடத்துல வந்திருக்கு, நம்ம இங்க வந்து எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு 6th ஸ்டாண்டர்ட் ICT அப்படிங்கிறது இங்க டெஸ்க்டாப்ல இருக்கும். சோ இதை நான் திருப்பி என்ன பண்றேன்னா இதனுடைய பேரை வந்து சேஞ்ச் பண்றேன். என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இதனோட நேமை வந்து சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது அதை என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறது பாருங்க, 7th ஸ்டாண்டர்ட் ICTன்னு நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஃபைல் வந்து அப்படியே தான் இருக்கும், அந்த 6th ஸ்டாண்டர்ட் ICT. இது இன்னொரு டாக்குமெண்டா சேவ் ஆயிருக்கும். பாருங்க இதுல எவ்வளவு ஃபோல்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. இதுல நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் இது வந்து சேவ் ஆஸ் பண்ணும்போது டைப், சேவ் பண்ணும்போதும் ஃபைல் டைப் கேட்கும், சேவ் ஆஸ் பண்ணும்போதும் ஃபைல் டைப் கேட்கும். ஃபைல் டைப் வந்து வேர்ட் டாக்குமெண்டா, எக்ஸலா, பிடிஎஃபா, இமேஜா, என்ன டாக்குமெண்டா, என்ன ஃபைல் டைப்பா சேவ் பண்ணணும் இந்த பர்டிகுலர் ஃபைல, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை அப்படிங்கிறது கேட்கும். நான் இப்ப வேர்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்துட்டேன்னா அது இந்த ப்ளூ கலர் இந்த டபிள்யூங்கிற சிம்பிள்ல வரும். பிடிஎஃப்னு கொடுத்துட்டேன்னா அந்த பிடிஎஃபோட சிம்பிள்ல அது மாறிடும். பாருங்க பிடிஎஃப்னோட இதனுடைய சிம்பிள் மாறுதா. சோ இப்ப நான் இதை வந்து
பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே தெரியாது. இப்ப பாருங்க பிடிஎஃப் ஃபைல் ஓபன் ஆகுதா? ஸோ நான் என்ன ஃபைல் டைப்பா சேவ் பண்றேனோ அந்த ஃபைல் டைப்பா அது சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பிடிஎஃப்னோட இங்க கீழே பாருங்க ரெட் கலர்ல வந்து ஒரு ஐகான் தெரியுதா? அதே இந்த இடத்துல பாருங்க டபிள்யூ அப்படிங்கிற ஐகான் தெரியுதா? ஸோ இந்த ஐகானுக்கும் இந்த ஐகானுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இது வேர்ட் டாக்குமெண்ட், இது பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதா இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? சோ இப்போ உங்க புக்ல இதுல இத பத்தி என்ன கதை கொடுத்திருக்காங்கன்னு பாத்துட்டு வரலாம். லெட்ஸ் லேர்ன் அபவுட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா? சோ இது என்ன ஃபைல்னா என்ன, ஃபோல்டர்னா என்னங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப இங்க பாருங்க, பாடசாலை கணினியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சில கோப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. சோ என்ன? வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் தவணை பரீட்சை புள்ளிகளின் பட்டியல், அகில இலங்கை நடன போட்டியில் பங்கு பற்றிய பாடசாலை நடனத்தின் காணொளி, விளையாட்டு விழாவின் நிகழ்ச்சி நிரல், தேசிய கீதம், விளையாட்டு விழாவின் படம். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளின் தவணை பரீட்சை புள்ளிகளின் பட்டியல்ங்கிறது உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்லயும் கொடுக்கலாம், எக்ஸல்லயும் கொடுக்கலாம். பாடசாலை நடனத்தின் காணொலிங்கிறது வந்து அது வந்து ஒரு வீடியோ. அதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்லயோ எக்ஸல்லயோ கொடுக்க முடியாது. இல்லைன்னா ஒரு வீடியோவா தான் வந்து MP3ல தான் வந்து நம்ம பார்க்க முடியும். விளையாட்டு விழாவின் வீடியோ தான். தேசிய கீதம் நீங்க பாடுறது ஆடியோ. விளையாட்டு விழாவின் படம் வந்து இமேஜ். அப்போ இது வந்து ஒவ்வொரு இதையும் சேவ் பண்றதுக்கு இங்க பாருங்க AVI கோப்பு MP3, பாடம் உள்ள கோப்பு .txt, படம் உள்ள கோப்பு JPEG. நான் இங்க உங்களுக்கு ஃபைல் சேவ் பண்ணும்போது வேர்ட் அண்ட் பிடிஎஃப் டிஃபரன்ஸ் காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி தான் என்னென்ன வகையான ஃபைல்ஸ், அது எழுத்து வடிவமா, ஒலி வடிவமா, வீடியோ, ஆடியோ, ஒலி ரெண்டுமே இருக்கா, இல்ல வந்து காணொளி வந்து நம்ம பார்க்க போறோமா, இல்ல காதால கேட்க போறது மட்டும்தான், வீடியோ இல்ல ஆடியோ மட்டும், அந்த மாதிரி அந்தந்த கோப்புகளுக்கு ஏற்றவாறு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஓகேவா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சுதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல்ஸையும் நம்ம சேவ் பண்ணும்போது அது அந்த ஃபார்மேட்ல போய் சேவ் ஆகும். ஸோ இந்த எல்லோ கலர் ஐக்கான் நான் காமிச்சேனா, கோப்புனா வந்து சிங்கிள் டாக்குமெண்ட், அதுதான் இங்க வேர்ட் டாக்குமெண்ட் காட்டுறது. கோப்புரைனா வந்து எல்லோ கலர்ல இருக்கும். பயனர் குறித்த ஒரு செய்நிரலை அல்லது கோப்பினை திறக்கும் போது பயனர் இடைமுகத்தில் தோன்றும். நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போனோம்னா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, மேக்ஸ் புக் ஃபோல்டர் காமிச்சேன் இல்லையா? சோ வந்து பயனர் இடைமுகத்தில் தோன்றும் கோப்புகள், கோப்புரை, செய்நிரல்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு உள்ள பட உருவை பயன்படுத்தலாம். அதுதான் ஐகான். அந்தந்த ஐகானுக்கு மேல அதனுடைய நேம்ஸ் இருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள போனோம்னா இதுல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி பட உரு ஒரு கோப்பினை அல்லது கோப்புரையை அல்லது செய்நிறையை வகை குறிக்கின்றது. சோ அந்த கொடுத்திருக்கிற ஐகான் வந்து அதனுடைய வகை என்ன வகை அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டா? When you open a file or a program, it is displayed on the user interface. You can use the icon which are shown on the user interface to open a file, a folder, or a program. An icon represents a file, a folder, or a program. அதாவது அந்த ஐகான் ரெப்ரசன்ட் பண்ணும் இது ஃபைலா அல்லது ஃபோல்டரா. ஃபோல்டர்னாவே உங்களுக்கு அது எல்லோ கலர் ஐகான்ல தான் இருக்கும். ஃபைல்ஸ் அப்படின்னா அதை வந்து நீங்க அந்த ஐகானை பார்த்து இது பிடிஎஃபா, ஜேபக்கா, ஆடியோவா, வீடியோவா, வேர்டா, எக்ஸலா, பிபிடியா எல்லாமே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வித் தட் ஐகான் வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இப்போ இந்த மேக்ஸ் புக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த ஐகான்ஸ் பாருங்க, இதெல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிடிஎஃப் உடைய ஃபார்மேட். இப்ப இங்க பாருங்க இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வேர்ட் டாக்குமெண்டா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து வேர்ட் டாக்குமெண்டா இருக்கு. இந்த ஐகான்ஸ் வச்சு நீங்க இத வந்து என்ன டாக்குமெண்ட், என்ன பேரு, எந்த டேட்டு, என்ன டைப்பு, சைஸ் எல்லாமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், கோப்பு மற்றும் கோப்புரை அப்படின்னா வந்து என்னென்ன அப்படின்னு தெரியுதா? இப்ப வந்துட்டோம் இந்த பார்ட்டுக்கு. இதுவும் நம்ம பார்த்தோம். A file name contains two parts. என்னென்ன பார்ட்ஸ்?
ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருந்தாதான் அது விச் டைப் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? சோ வந்து இப்ப காமிச்சேன் இல்லையா, பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு, வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கு, எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இருக்கிறது கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க லெசன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கிறது. இங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஐகான் காட்டுதா. சோ இது எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கு. இது இமேஜ் ஃபார்மேட் போட்டோஸ் காட்டுதான். சோ அப்ப அது இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கு. சோ என்ன ஃபார்மேட்ல அது இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டைப் ஆஃப் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கரெக்டா கொடுக்கும் போதுதான் அதனுடைய பர்டிகுலர் ஃபார்மேட்டும் அந்த இமேஜ் ஃபைலோட இமேஜும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். File contains two parts, that is file name and file extension. It is used to identify the file. File name எதுக்காகனா ஃபைலை ஐடென்டிஃபை பண்றதுக்காக, என்ன டைப் ஆஃப் ஃபைல், என்ன ஃபைல் நேம், இதுக்கெல்லாம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எதுக்கு? இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு விச் த ஃபைல் பிலாங்ஸ். அந்த ஃபைல் வந்து எதை குறித்து சொல்வதற்கு, எந்த வகையை குறிப்பதற்கு அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கிறதுக்கு அதுக்காக தான். ஓகேவா? அடுத்தது பணியிடை சாளரம். பணியிடை சாளரம்ங்கிறது நம்ம லெட்ஸ் ஐடென்டிஃபை த ஒர்க்கிங் விண்டோ. இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றீங்க, மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ், இது மூணு தான் இங்க கொடுத்திருக்காங்க. The working window is displayed once you open a software. Let's imagine that you draw an art on a working window. For that, tools is in the menu provided in the open software should be used. The working window can be maximized, minimized, resized and closed. நான் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்லயே மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அண்ட் ரீசைஸ் அண்ட் க்ளோஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்ப காமிச்சிடுறேன். சரியா? சோ மினிமைஸ் அப்படின்னா இந்த ஐகான் பாருங்க, இங்க மேல அந்த ஐகான் மேல கிளிக் பண்ணோடனே அது மினிமைஸ் அப்படின்னு காட்டுதா. ஒரே நிமிஷம். மினிமைஸ் பண்ணோன்னா அது கீழே போயிடுச்சு, ஒளிஞ்சிடுது அந்த டாக்குமெண்ட். இப்ப திருப்பி நான் அதுக்கு வரேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். சோ ஓபன் பண்ண உடனே இது என்னாச்சு, ஃபுல்லா ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்போ அடுத்தது மேக்ஸிமைஸ் பண்றேன். இது ஆல்ரெடி மேக்ஸிமைஸ்ல தான் என்னோட ஸ்கிரீன் இருக்கு. இப்ப வந்து கட் பண்ணோம்னா அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்ப நான் திருப்பியும் அதை என்ன பண்றேன், ஜூம் பண்றேன், மேக்ஸிமைஸ். அடுத்தது இது க்ளோஸ். க்ளோஸ் பண்ணேன்னா என்னோட இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ நான் அதனால இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால க்ளோஸ் ஆப்ஷன் வந்து காட்டல. ஸோ மேக்ஸிமைஸ் என்ன, இது வந்து ஃபிட் டு ஸ்கிரீன். அதாவது இந்த டபுள் இருந்ததுன்னா ஆல்ரெடி வந்து ஃபிட் டு ஸ்கிரீன்ல தான் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா பெரிய சைஸ்ல தெரியும், பட் ஃபுல்லா இது பண்ணோம்னா ரீசைஸ்டு. மேக்ஸிமைஸ், மினிமைஸ், ரீசைஸ்ட் அண்ட் க்ளோஸ்ட், இதுதான் இந்த மூணு டாஸ்கோட வேலை. ஓகேவா? சோ இது நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போனாலும் இதுதான், எக்ஸலுக்கு போனாலும் இதுதான், இதுக்கு நோட் பேடுக்கு போனாலும் இதுதான். இது எல்லாமே இதைத்தான் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அண்ட் க்ளோசிங் த விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து நீங்க வந்து இப்ப க்ளோஸ் பண்றீங்க. இப்ப நான் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் ஆயிடுச்சா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா திருப்பியும் வந்து போயிட்டு அதே டாக்குமெண்ட்டை நான் ஓபன் பண்றேன். என்ன பண்றேன், நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் திருப்பி ஓபன் பண்றேன், புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணுமா கேட்கும். இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன் பாருங்க. Want to save your changes to document 3 அப்படின்னு கேக்குதா. If you click don't save அப்படின்னா a recent copy of this file will be temporarily available. Temporarily அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல போய் ஓபன்ல பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா யூஸ் பண்ண எல்லாமே காட்டும். பட் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப இதை கேன்சல் கொடுத்துறேன். கேன்சல் கொடுத்தா அது எதுவுமே ஆகாது, க்ளோஸும் ஆகாது, சேவும் ஆகாது. திருப்பி நான் இங்க வந்து க்ளோஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப எனக்கு சேவ் பண்ணுன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சேவ் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்றோம், இங்க நான் டெஸ்க்டாப் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் இப்ப இங்க சேவ் பண்றேன். சரியா? சோ சேவ் பண்றேன்.
ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஃபைல் சேவ் ஆயிடுச்சு, ஒரு பேர்ல சேவ் ஆனதும் க்ளோஸ் ஆயிடுச்சா. சோ இதுதான் அதனுடைய ஆக்டிவிட்டி பண்ணும். ஓகேவா. சோ சேவ் பண்றது எப்படி? இப்போ ஃபைல் அண்ட் ஃபோல்டர். ஃபோல்டர்னா என்ன? ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது தான் வந்து ஃபைல். இப்ப இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்க இங்க பார்த்திருப்பீங்க. ஒரே நிமிஷம். சோ இங்க டெஸ்க்டாப்ல எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்கு. எனக்கு முதல்ல ஃபோல்டர்ஸ் தான் காட்டும். ஃபோல்டருக்குள்ள போய் தான் ஃபைல்ஸ் வரும். இப்ப நான் இங்க 24 25 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியுமா? எஸ். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள நான் 4 ஃபோல்டர் வச்சிருக்கேன். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியில ஒரு 5 ஃபைல் கூட வச்சிருக்கேன். ஸோ ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியுமா? எஸ், வி கேன். ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஃபோல்டருக்குள்ள ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கு, பண்ண முடியும், நம்மால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Folder and working window. A folder contains files, documents, images, etc. When you double click on its content is displayed on a working window. You can use scroll bar to move the document up and down as well as left and right. வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை அப் அண்ட் டவுன் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. சோ அடுத்தது டைட்டில் பார், மெனு பார், டூல் பார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எது வந்து டைட்டில் பார்னு சொல்லுவோம், எது வந்து மெனு பார்னு சொல்லுவோம், எது வந்து டூல் பார்னு சொல்லுவோம், இதுதான் வந்து உங்களுக்கு தெரியணும். இதுவும் நம்ம இப்ப பார்த்துட்டோம். பார்த்ததை தான் நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சதை தான் இங்க காட்டுறேன். The name of the file, document or the program will be shown on the title bar. மேல வந்து உங்களுக்கு 6th standard ICT ன்னு காமிச்சது இல்லையா, அங்க வந்து உங்களுக்கு டைட்டில் பார். மெனு பார். The menu bar contains commands to carry our tasks in a folder, a document or a program. இது வந்து இங்க என்னென்ன மெனுஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. Toolbar contains several commands that are derived from the menu bar. மெனு பார்ல இருந்து தான் இந்த டூல்பார் வந்து கிடைக்குது. சோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்துட்டோம். க்ளோஸ், ஓபன், ரீசைஸ், சாளரத்தை மறு அளவாக்கல், சாளரத்தை மூடுதல், எல்லாமே நம்ம இப்ப வந்து பிராக்டிக்கலா பார்த்துட்டோம். சோ கோப்புரைனாலும் என்ன அப்படிங்கிறது தெரியும், கோப்புகள்னாலும் என்னன்னு தெரியும். பணியிடை சாளரம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்புரை, டைட்டில் பார், மெனு பார், டூல் பார். ஓகேவா. சோ இது எல்லாமே வந்து நம்ம இப்ப பிராக்டிக்கலா பார்த்தோம். சோ ஒரு கோப்பினை உருவாக்குவது எப்படிங்கிறதும் நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபைல்ல போய் க்ளோஸ் பண்றது எப்படி, சேவ் கொடுக்கறது எப்படி, சேவ் ஆஸ் கொடுக்கறது எப்படி, அதையும் பார்த்தோமா. சோ அதை ஒரு ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்றதும் எப்படி அப்படிங்கிறது பார்த்தோமா. சோ இது எல்லாமே இங்க உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கிற எல்லாமே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், பிராக்டிக்கலா எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு கோப்பினை திறத்தல் ஓபன் பண்றதும் நம்ம எப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். சோ இது எல்லாமே நம்ம என்ன இன்னைக்கு லைவா பண்ணி பார்த்துட்டோம். சோ பண்ணி பார்த்ததுனால இதை நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா. சரி, ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இது ரிலேட்டடா ஆக்டிவிட்டி வந்து நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். சோ அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்க சாட் செஷன்ல ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகேவா. சோ ஓகே, இது வந்து ஓஎஸ் ரிலேட்டட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட். இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட். இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன். ஸோ எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பண்ணுவோம். சரியா. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது 4ல எதை சொல்லுவோம்? டெஸ்க்டாப் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோமா? இல்ல a long bar present at the bottom of the desktop or windows. இங்க வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ அதை சொல்லுங்க. a long bar present at the bottom of the desktop அப்படிங்கிறது டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், கரெக்ட் கரெக்ட் நினைக்கிறோம். நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? விண்டோஸ் தான் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தட் அப்பியர்ஸ் ஆஃப்டர் பூட்டிங் எது? டெஸ்க்டாப் தான். நமக்கு என்ன பண்ணும், ஆஃப்டர் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லாகின் பண்ணோம்னா டெஸ்க்டாப் தான் ஷோன் ஆகும். அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தெரியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்னது? சாஃப்ட்வேரா? அது ஒரு சாஃப்ட்வேர் தானே, ஹார்ட்வேர் கிடையாது இல்லையா? அதை கண்களால்
பார்க்க முடியாது, கையால் தொட்டு உணர முடியாது. அப்ப அது என்னது? ஒரு சாஃப்ட்வேர், மென்பொருள். கரெக்டான்னு பாத்துருவோமா? வெரி குட். 4 ஆப்ஷனுமே கரெக்ட். கரெக்டா? பாருங்க. ஓகே. சரி, இப்ப ரெண்டாவது மேனேஜ்மெண்ட். சரியா? இது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். சோ இது ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட்ல எப்படின்னா, நம்ம புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட்னால நம்ம என்னெல்லாம் வந்து இது ஃபேஸ் பண்றோம், இல்ல குட்டா ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்றதுனால இது பெனிஃபிட்டா, இல்ல வந்து இது நமக்கு வந்து புவரா இருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 10 கேள்விகளுமே. சோ அந்த 10 கேள்விகளுக்குமே நீங்க வந்து குட்டா மெயின்டைன் பண்றோமா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை, பேடா மெயின்டைன் பண்றோமா, அது இதுல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க. டேட்டா கேன் பி ஷேர்ட் வித்தின் யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெனிஃபிட் ஆஃப் குட் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டா அல்லது புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டா? சொல்லுங்க. குட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்கீங்க. வெரி குட். எஸ், நம்ம வந்து டேட்டாவை கரெக்டா வந்து ப்ராப்பரா சேவ் அண்ட் ஷேர் பண்றதுல நம்ம ஃபைல் மேனேஜ்மெண்ட் பக்காவா வச்சிருக்கணும். இப்ப நம்மளுடைய டீச்சர் ஒரு லீவ் லெட்டர் ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க ஆசிரியர். நம்ம அந்த லீவ் லெட்டர் ரெடி பண்ணி ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட டெஸ்க்டாப்ல அவங்களுக்கு வந்து ஷேர் பண்றது பர்ஃபெக்டான ஃபைல் மேனேஜ்மெண்ட். இல்ல நீங்க சேவ் பண்ணல, ஏதாவது ஒண்ணு டேட்டா வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆச்சு? அது புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ப்ரொடெக்ட்ஸ் டேட்டா டு என்ஷூர் அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி. இது வந்து புவரா அல்லது குட்டா பேடா? குட். டைம் வில் பி லுக்கிங் டைம் வில் பி வேஸ்டட் லுக்கிங் ஃபார் ஃபைல்ஸ். இது வந்து என்னது? நம்ம ஃபைல்ஸ் ஒவ்வொன்னா வந்து பார்த்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாம கச்ச 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 கச்சான்னு என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அது என்னது? புவர் ஃபைல் மேனேஜ்மெண்டா, குட் ஃபைல் மேனேஜ்மெண்டா? புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து பக்காவா இருக்கணும். நான் இங்க வந்து எவ்வளோ ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கேன், ஒரு ஒரு கிளாஸ்க்கும் தனித்தனியா ஃபோல்டர்ஸ், அந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ள ஒரு என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள போனா பர்டிகுலர் ஃபைல் கிடைக்குங்கிறது நான் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் எனக்கு தெரியும். அப்ப இங்க வந்து இங்க டைம் வேஸ்ட் பண்றது என்னது? புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட். risk of breaching data risk of breaching data handling legislation அப்படிங்கிறது வந்து என்னது? டேட்டா ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து கரெக்டா இல்ல, நம்மளுடைய ஃபைல்ஸை நம்ம ஒழுங்கா பாதுகாத்து வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அது தவறான வழிகளில் செயல்பட. இப்ப நீங்க வந்து ஃபைலை ஒரு இதுல சேவ் பண்ணிருக்கீங்க, பர்ஃபெக்டா சேவ் பண்ணல, அது கரெக்டா சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணல, அடுத்தவங்க வந்து ஓபன் பண்றாங்க, லாகின் பண்றாங்க, உங்களோட ஃபைல்ல நீங்க என்ன டேட்டா சேவ் பண்ணிருக்கீங்கிறது நீங்க கரெக்டான ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணாததுனால அவங்களால எடுத்துக்க முடியும். அப்ப அது என்னது? ஃபைல் மேனேஜ்மெண்ட் டேட்டா. ஃபைல்ஸ் மே பி லாஸ்ட், அதாவது ஃபைல்ஸ் வந்து தொலைஞ்சு போகலாம். அது வந்து எப்படி? எதனால? புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு நடக்க முடியும். டேட்டா கேன் பி ரிட்ரைவ்டு பை யூசர்ஸ். நம்ம வந்து ஒரு டேட்டாவை இப்ப மொபைல்ல எல்லாம் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம்ல. எதனால? நம்ம பர்ஃபெக்டா வந்து நம்மளுடைய ஃபோல்டர்ல சேவ் பண்ணியிருக்கோம், இப்ப இதுல மெமரி கார்ட்ல சேவ் பண்ணியிருக்கோம், டிரைவ்ல சேவ் பண்ணியிருக்கோம், அதனால எடுக்க முடியுது. சேம் லைக் தட் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ்லயும் அதே தான். ஓகேவா? சோ அப்ப இது என்னது? குட் ஃபைலா, புவர் ஃபைலா? குட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ensures efficient workflow அப்படிங்கிறது என்னது? குட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆர் புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட்? எஃபிஷியன்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து குட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். கம்ப்யூட்டர் சிஸ்டம் கேன் ரன் ஸ்லோ. எதனால? என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பர்ஃபெக்டா அது தேவையா தேவையில்லையா, சரியா தான் இருக்கா இல்லையாங்கிற இதுல முறையாக சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னா சிஸ்டம் வந்து கம்பல்சரி ஸ்லோவா தான் இருக்கும். அது என்ன காரணம்? புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான் அதனுடைய காரணம்.
பிசினஸ் கேன் பி லாஸ்ட். அதுவும் எதனால? ஒரு பிசினஸே நமக்கு இது பண்றோம், லூஸ் பண்றோம்னா ரீசன் என்ன? நம்ம கரெக்டா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வச்சுக்காததுனால. இப்ப டாக்குமெண்ட்டை கரெக்டா வச்சுக்காதது என்னது? ப்ரோஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ensures time management is efficient. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்டா நம்ம யூஸ் பண்றது வந்து எதனால? பர்ஃபெக்டா ஃபைல்ஸ மெயின்டைன் பண்றதுனால. இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காருவோம். நமக்கு பர்ஃபெக்டா ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல, ஃபோல்டர் நேம் கரெக்டா இல்ல, ஃபைல் நேம் கரெக்டா இல்ல, எக்ஸ்டென்ஷன் கரெக்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வோம். கரெக்டா? சோ அப்ப இதுல வந்து 10 அவுட் ஆஃப் 10 எதெல்லாம் ப்ரோஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எதெல்லாம் வந்து குட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இதுல ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுவும் நம்ம இன்னைக்கு பார்த்ததுதான். நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமா தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்றோம். சரியா? நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் இந்த லெசன்ல பார்த்தோமோ அது எல்லாமே இந்த ஆக்டிவிட்டீஸ்ல கவர் ஆயிடும். ஓகேவா? சோ நம்ம லைவா பிராக்டிக்கலா லெசன் பார்த்தோம். அண்ட் தென் நம்ம வந்து இப்ப ஆக்டிவிட்டி பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். A folder can have a number of files in them. True or false? True. A file is a single document. Yes or no? ஃபைலுங்கிறது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் தானே? எஸ். A folder is a single document. இல்ல, ஃபோல்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைலாதும் உள்ள இருக்கும் ஃபோல்டருக்குள்ள. அப்ப அது சிங்கிள் டாக்குமெண்ட். யூ கேன் ரீநேம் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நம்மளால ரீநேம் பண்ண முடியும் தானே? எஸ். ட்ரூ. யூ கேன் ஒன்லி கிரியேட் ஃபோல்டர்ஸ் இன் த லோக்கல் டிரைவ். கிடையாது. நீங்க எங்க வேணா வந்து ஃபோல்டர்ஸ் வந்து டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது டிரைவ்லயும் கிரியேட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி சி டிரைவ். ஸோ வந்து தட் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட். எங்க வேணாலும் நம்மளால செய்து பண்ண முடியும். A file cannot have pictures or graphs in them. கிடையாது. அப்படியெல்லாம் இல்லையே. எல்லாமே ஒரு ஃபைல்ல வந்து நீங்க வச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பத்தி ஒரு ஐடியா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி ஒரு ஐடியா, எல்லா ஆன்சர்ஸும் கரெக்ட். எல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சுதா? கிடைக்குதா இல்ல கிடைக்குதா? ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அசஸ்மெண்ட். Uploading involves transferring file from local device to remote server. Is it true or false? True. A recycle bin is a permanent storage location for deleted files. கிடையாது. ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறது நீங்க delete பண்றது அங்க இருக்கும். ஆனா அது வந்து ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் அதுல இருந்தும் delete ஆக ஆரம்பிக்கும். ஸோ இருங்க, இந்த 11 கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த 4 முடிச்சுட்டு MCQ போகணும் நமக்கு. ஸோ வாட் இஸ் த மெயின் ஜாப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய மெயின் வேலை என்ன? டு மேனேஜ் த கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், டு ரைட் டாக்குமெண்ட்ஸ், டு பிளே கேம்ஸ், டு browse the internet. To manage the computers hardware and software. Correct. ஆன்சர்ஸ் பண்ணுங்க. சாட் செஷன்ல ஆன்சர்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். What does an operating system allow you to do with the computer? Use print pictures, make loud noise, use programs and application, turn it on and off. Use programs and applications. Operating system ஓட வேலையே என்ன? Programs and applications பாக்குறதுக்கு தான். வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இதுல உங்களுக்கு பாப்புலரா தெரிஞ்சது எது? விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், மைன்கிராஃப்ட். விண்டோஸ் தான் ஓஎஸ்ல நமக்கு பாப்புலரா தெரிஞ்சிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டர்ன் ஆன் யுவர் கம்ப்யூட்டர்? நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும்போது என்ன ஃபர்ஸ்ட் வரும்? The fan start whirring, the operating system starts up and load program, monitor displays a blank screen, the keyboard lights up.
என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் அப் அண்ட் லோட் ப்ரோக்ராம்ஸ். எந்த சிஸ்டம் ஆன் பண்ணாலும். What is the difference between operating system and a program? An operating system is a type of a program. A program is bigger than an operating system. There is no difference. An operating system controls the computer while a program performs specific task. என்னது இதுல வரும்? An operating system is a type of program வருமா? An operating system controls the computer while program perform specific task வருமா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்? நம்ம வேலை செய்யும் போது சிஸ்டம் கண்ட்ரோல் வந்து அது கிட்ட தான் இருக்கும், நம்ம கிட்ட இருக்காது. What does a good operating system do? Crash all the time, allow you to use your computer easily and efficiently, makes your computer slow. என்ன பண்ணும்? Allow you to use your computer easily and efficiently. There are some ways to take care of operating system. Downloading games from unknown website பண்ணக்கூடாது. Spilling juice on the keyboard, no. Installing updates when available. Clicking on suspicious pop-ups. Installing updates when available. அப்டேட்ஸ் வந்து பர்ஃபெக்டா நம்ம எப்படி மொபைல் எல்லாம் பாதுகாப்பா பாக்குறோமோ அதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் பார்க்கணும். சரியா? சரி, இப்ப நம்ம செகண்ட் லெசன் யூஸ் த கம்ப்யூட்டர் லெபார்டரி சேஃப்லி அப்படிங்கிற பாடத்துடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இப்ப பார்க்க போறோம். 10 கேள்வி. ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. What should you do before turning off the computer? Option A, touch the monitor screen. Option B, check if the cables are properly connected. Option C, eat a snack near the computer. Option D, play with the keyboard. Turn on பண்ணும்போது turn on பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஆன்சர் தெரிஞ்சா சாட் செஷன்ல சொல்லுங்க. A, B, C, D எதுன்னு சொல்லுங்க. Question number 2. Why should you keep the computer lab clean? Option A, to make it look nice. To prevent dust from damaging the computer. Option C, to have more space to play. To eat snacks comfortably. ஏன் வந்து கம்ப்யூட்டர் லேப சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்றோம்? தெரியலையா? ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஏவா, பியா, சியா சொல்லுங்க, இல்லைன்னா எழுதுங்க. Question number 3. What should you do if you see a loose cable in the computer lab? Option A, touch it to see if it is hot. Option B, ignore it and continue working. Option C, inform the teacher or lab assistant. Option D, try to fix it yourself. A, B, C, D எது? Question number 4. Why is it important to shut down the computer properly? Option A, to save time. Option B, to prevent data loss and damage to the computer. Option C, to make the computer faster. Option D, to play games faster. ஏன் வந்து ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ண சொல்றாங்க? What should you do if you spill water near a computer? Option A, try to dry it with a cloth. Option B, inform the teacher or lab assistant immediately. Option C, continue working as usual. Option D, try to fix the computer yourself. என்ன பண்ணுவீங்க?
தண்ணி கொட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. Question number 6. Why should you not bring food or drinks into the computer lab? Option A, because it's not allowed. Option B, to prevent spills and damage to the computers. Option C, because there is no space. Option D, to keep the lab quiet. Question number 7. What is the best way to handle a computer? Mouse எப்படி handle பண்ணும்? Option A, click it very hard. Option B, use it gently and carefully. Option C, drop it on the floor. Option D, share it with your friend. எப்படி கம்ப்யூட்டர் மவுஸை ஹேண்டில் பண்ணும்? What should you do at the end of the computer lab session? Leave the computer on, shut down the computer properly, take the computer to home, play games until the next session. இதுல நாலுல எந்த ஆப்ஷன் பர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர் லேப்ல இருந்து வெளில போகும்போது என்ன பண்ணணும்? What is the first step to start a computer? Press the mouse button, press the power button, type on the keyboard, open the monitor. என்ன கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணும்? Last question. தாவது கேள்வி. What is the purpose of the start button in Windows? To shut down the computer, to access programs and settings, to open the monitor, to adjust the volume. இந்த ஸ்டார்ட் பட்டனோட வேலை என்னன்னு கேக்குறாங்க. விண்டோஸ்ல இருக்கிற ஸ்டார்ட் பட்டனுக்குடைய வேலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ என்ன? shut down the computer, access programs and settings, open the monitor, ஏவா பியா சியா டியா சொல்லிடுங்க. ஸோ 10 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு லைவா வந்து நீங்க ப்ராக்டிகல்ஸ் மாதிரி பார்த்ததுனால நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க இப்ப கேட்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த MC2 பார்ட் அண்ட் இந்த ப்ராக்டிக்கல் செஷன் ரெண்டுமே நல்லா புரிஞ்சுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, இல்ல திருப்பியும் இதே டாபிக் ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு. புரிஞ்சுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் டைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. இல்ல இதே மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்லயே அடுத்தடுத்த பாடங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இப்ப நாளைக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி பார்ப்போம், நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடி பார்ப்போம். சேம் லைக் தட் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? இந்த MCQ செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இந்த 10 கொஸ்டின் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது, நம்ம லாஸ்ட் பாடம் என்ன படிச்சோமோ அதுதான் MCQவா இருந்தது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அருணோதயா. ஸோ உங்களுக்கு MCQ செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லயே கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஒரு லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கான MCQ செஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம வகுப்பை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 2 வேலையும்